முறிகள் விநியோகம் தொடர்பில் முதன்மை முகவர்களுக்கு தெரியப்படுத்தாமைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் தெரிவிக்கின்றார். மத்திய வங்கி மற்றும் முதன்மை முகவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்களில் குறைபாடுகள் காணப்படுவதனை ஏற்றுக்கொள்வதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் ஆளுநரே 26ஆம் தேதி இதனை 10 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. இது தொடர்பில் முதன்மை முகவர்களுக்கு தெரியப்படுத்தினீர்களா? அவ்வாறு இடம்பெறவில்லை. முதலில் 1 மில்லியனுக்கு அறிவித்தோம். அரசு கடன் தடைகளும் 1.5 மில்லியன் தேவை என அறிவித்தார்கள். 20 மில்லியன் முறைகள் அவசியம் என அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தில் பாரிய அளவில் நிதி தேவை காணப்படுவதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அறிவித்தேன். ஏன் இந்த பெறுமதியில் அரைவாசியான 10 மில்லியனை ஏன் வழங்கக்கூடாது என நான் வினவினேன். இதற்கமைய கேள்வி மனு குழு 10 மில்லியன் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்த அளவு பெறுமதி என தெரிவித்தது. முதன்மை முகவர்களுக்கு இங்குள்ள தொடர்பாடல் அடையாமே இங்குள்ள பிரச்சனை. உண்மையில் முதலாவது சந்தர்ப்பத்தில் அது இடம்பெறவில்லை. நாம் எவ்வாறு முதன்மை முகவர்களுக்கு இதனை தெரியப்படுத்துவது? 20 மில்லியன் கேட்பார்கள் நாம் அறிந்திருக்கவில்லை. நாம் முறைகளை விநியோகிக்க ஆரம்பிப்பதன் பின்னர் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் அதில் அதிக அளவு காணப்பட்டமை தெரிய வந்தது. இது உள்ளக கொடுக்கல் வாங்கலா? இல்லை, இது எந்த வகையிலும் உள்ளக கொடுக்கல் வாங்கல் அல்ல. The governor of the central bank, Arjuna Mahendran, has now admitted நல்லாட்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்பதை மத்திய வங்கியின் ஆளுநர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த அரசாங்கமும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இவர்கள் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள். எனவே அர்ஜுன் மகேந்திரன் உடனடியாக பதவி விலக வேண்டும். හදිසි මූල්‍ය අවශ්‍යතාවයක් මේක ප්‍රකාශයට පත් කෙරුවට පස්සේ ඇති அவசர நிதி தேவை இதனை அறிவித்ததன் பின்னர் ஏற்பட்டிருந்தால் ஏன் இரண்டாவது முறையாக முறி விநியோகத்தை கோரவில்லை? ஏன் இதனால் நிவர்த்தி செய்ய முயற்சித்தனர்? சரி, இதில் நிவர்த்தி செய்தார்கள் என எடுத்துக்கொண்டால் ஏன் 12.75 வட்டி வீதத்தினை அதிகரித்தனர்? தொடர்பாடல் இல்லை என்றால் ஒருவர் கூறும் விடயம் தகவல் வெளியாகுவதில் சிறிய குறைபாடுகள் என தெரிவித்து இதிலிருந்து விடுபட முடியும் என நான் நினைக்கவில்லை. ගැනීමේ තොරතුරු නිවේදනය කිරීමේ සුළු අඩුපාඩුවක් යනාදී වශයෙන් කියලා ඇඟ බේර ගන්නට පුළුවන් දෙයක් කියලා මම හිතන්නේ නැහැ. யார் இந்த குழுவை நியமித்தார்கள்? ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய சிறிகொத்தவின் 3 சட்டத்தரணிகள். அதனால் ஆரம்பிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க தமக்கு தேவையான தீர்மானம் என்ன என்பதை பெற்றுக் கொள்ளக்கூடிய அழுத்தம் எடுக்கக்கூடிய குழுவினரை நியமித்துள்ளமை தெளிவாக தெரிகின்றது. மோசடி ஊழல் தொடர்பில் அரசு உத்தியோகத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காணப்படின் நாம் அவரை அங்கிருந்து விலக்க வேண்டும் அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் இங்கு வைத்துக் கொண்டு விசாரணை செய்யுங்கள் என்கின்றார்கள். மக்களின் கண்களில் மண்ணை தூவ முயற்சிக்கின்றனர்.